நீங்கள் என்ன மீகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஎஃப்எக்ஸில் ரொம்பவே ட்ரெண்டாக போய்ட்டு இருக்கிற இந்த ரைட் அண்ட் மூவ் லெஃப்ட் ஆகிற மாரி ஒரு ஸ்லைட் ட்ரான்சிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து இஎஃப்எக்ஸில் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரான்சிஷன் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், alightmotion ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் என்னோட டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 4.3 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கானில் போய்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் போய்ட்டு நம்ம இமேஜ் எடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு 2 இமேஜ் எடுத்து காமிச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு இமேஜும் இன்னொரு இமேஜும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இன்னொரு இமேஜ் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்தமாரி 2 இமேஜ் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட் போங்க. அதில் ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபேஸ் தெரிகிற மாரி. ஓகேவா? ஸோ இந்தமாரி நீங்கள் 2 இமேஜையும் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எடிட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே, ஸோ நான் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஸோ வெறும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அடிஷ்னலாக 2 எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இமேஜுக்கு சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட ஃபஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு போய்ட்டு ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி நான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி ஓரளவு நான் வெளியில் போகாத மாரி, ஸோ அந்த பச்சை கலர் தெரியுது பார்த்தீங்களா புள்ளி, ஸோ அது வரைக்கும் நான் வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதேமாரி சென்ட்ரல் உள்ள கீ ஃப்ரேம்லாம் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டு உள்ள கீ ஃப்ரேம் போய்ட்டு அந்த பச்சை கலர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு தெரியுமா ஒரு கீ ஃப்ரேமு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி தெரிஞ்சிச்சு தெரியுமா, அது வரைக்கும் நவுத்துறோம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது லாஸ்ட்டு கீ ஃப்ரேமே இதுமாரி நவுத்திக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் தூரம் நவுத்திருந்தேன். அதேமாரி லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் நவுத்தினேன் இல்லையா, அவ்வளோ தூரம் வந்து நவுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி 2 கீ ஃப்ரேமும் நவுத்திக்கோங்க. நவுத்திட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் ஒரு கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் கொடுக்குற மாரி நீங்கள் வந்து கேவ் செட் பண்ணுங்கள் இந்தமாரி. ஓகேவா? செட் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சென்டருக்கும் ஃபஸ்ட்டுக்கும் நடுவில் இந்த கீ ஃப்ரேம் இந்த கேவ் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சென்டருக்கும் எண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப்பில் வந்து திருப்பியும் நம்ம காப்பி பண்ண அந்த கேவை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுமாரி கொடுத்து வச்சுங்க. ஸோ ஓகேவா? இது வந்து ரைட் சைடு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், பேக் வந்துட்டு இந்த 3வது ஆப்ஷன் போகிறோம். ஸோ இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுலேயும் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, சென்டரில் ஒரு கீ ஃப்ரேமு, அதேமாரி எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், 3 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து வேல்யூ வந்து இந்தமாரி ஜூம் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த பிளாக் பார்டர்லாம் தெரியாத அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஜூம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கான ஒரு டுட்டோரியல் தான். ஸோ இந்தமாரி ஜூம் பண்ணிக்கங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கும். அந்த லாஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த கீ ஃப்ரேம் கொஞ்சம் முன்னாடி நவுத்திக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஜூம் அவுட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 300க்கு கீழே வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுட்டு இதை தூக்கி லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் கீ ஃப்ரேம். ஓகேவா? ஸோ செட் பண்ணிட்டு அதேமாரி ஃபஸ்ட்டுக்கும் சென்டருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு கீ ஃப்ரேம் அதாவது கேவை வந்து செட் பண்ணிவிடுங்க. அதேமாரி சென்டருக்கும் எண்டுக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதில் போய்ட்டு கேவை வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்தமாரி 2 இது வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது இமேஜுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன், அதேமாரி சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஓகேவா? செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் உள்ள அந்த கீ ஃப்ரேமில் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணோம், இதை வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? லெஃப்ட் சைடு வந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் வச்சுட்டு நான் சென்டரில் உள்ளதை விட்டுறேன். லாஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தூக்கி நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் நம்ம நகர்த்தினோமோ அதே தூரத்துக்கு நீங்கள் நகர்த்திக்கோங்க. ஓகேவா? ஸோ நகர்த்திக்கிட்டே என்ன பண்ண போகிறோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் சென்டருக்கும் நடுவில் உள்ள கேப்பில் கேவ் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம காப்பி பண்ண கேவை வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சென்டருக்கும் எண்டுக்கும் உள்ள ஒரு கேப்பில் வந்து இந்த கேவை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிட்டர்ன் ஆப்ஷனை கொடுத்துட்றோம். ஸோ இந்தமாரி கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போகிறோம். அதில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு கேவ் ஆப்ஷன் வந்து மூணுத்துக்கும் இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டுக்கும் சென்டருக்கும் எண்டுக்கும் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து ஜூம் இன்னும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பிளாக் பார்டர்லாம் பக்கத்தில் தெரியுது பாருங்கள். ஸோ அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3000க்கு மேலே பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 3000. ஓகேவா? ஸோ இதுமாரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு இருக்கும். ஸோ அந்த எண்டில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எண்டை கிளிக் பண்ணிட்டு அந்த எண்டை வந்து ஒரு நிமிஷம் எண்டை கொஞ்சம் முன்னாடி நவுத்தி வச்சுக்குவோம். ஸோ எண்டை வந்து நீங்கள் வந்து ஜூம் அவுட் வந்து பண்ணணும். ஸோ இந்தமாரி ஒரு 300 கீழே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கரெக்டாக பார்த்து பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரி பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தூக்கி வச்சிடுறேன். ஓகேவா நண்பா? ஸோ வச்சாச்சு. ஸோ இதுலேயும் போய்ட்டு நீங்கள் வந்து கேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே. ஸோ போய்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு இதுவும் ரெண்டாவதுக்கு வந்து இந்த கேவ் கிளிக் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆப்ஷனை கொடுத்துடணும். ஸோ இந்தமாரி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் டைல்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதில் போய்ட்டு மிரர் ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் மோஷன் பிளர் இருக்கும். ஸோ அந்த மோஷன் பிளர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மோஷன் பிளரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோஷன் பிளர் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை பார்த்து எடுத்துக்கங்க. அதாவது பிளர் ஆப்ஷனில் இருக்கும். எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணிக்கலாம். நான் 1 வச்சுருக்கேன். ஓகேவா? வச்சுட்டு இப்போ வந்து இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டு அடுத்த இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ ப்ளே பண்ணி காமிச்சாலே தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹேங் ஆகும். ஓகேவா? ஸோ இந்தமாரி தான் மூவ் ஆகும். ரொம்பவே சிம்பிள் தான் இந்த டுட்டோரியல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.